காளியம்மன் கையில இருக்கும் அந்த தலை யாரோடதுன்னு தெரியுமா? ஒரு சொட்டு ரத்தம் தரையில விழுந்தா இன்னொரு அசுரன் பிறப்பான். அந்த அசுரன் தலையை தான் காளியம்மன் கையில வச்சிருப்பா. அந்த அசுரன் பேர் தான் ரத்த பீஜா. அந்த அசுரனோட சூப்பர் பவர் என்னன்னா, அவனோட ரத்தம் தரையில விழுந்தா ஒரு சொட்டு ரத்தம் புதிய அசுரனை உருவாக்கும். இதுதான் ரத்த பீஜனோட வரம். யாராவது அவனை காயப்படுத்தினா ரத்தம் கீழே விழும். அந்த ரத்தம் ஒவ்வொன்றும் புதிய ரத்த பீஜன் ஆகும். ரத்தம் அதிகமாக விழுந்தா அசுரர்களோட எண்ணிக்கை 1000 மடங்கா அதிகரிக்கும். தேவர்கள் எல்லாம் பயந்துட்டாங்க, யாராலும் அவனை வெல்ல முடியலன்னு. அப்போ வந்தால் காளி கோபத்தோட போராட ஆரம்பிச்சா. ஆனா ரத்தம் விழும்போது அசுரர்கள் இன்னும் அதிகமாக ஆக ஆரம்பிச்சாங்க. அப்பதான் காளிக்கு புரிஞ்சது தரையில ரத்தம் விழக்கூடாதுன்னு. அவள் ரத்த பீஜனோட ரத்தத்தை தரையில விழாம குடிக்க ஆரம்பிச்சா. புதிய அசுரர்கள் உருவாகவே இல்லை. இறுதியில் ரத்த பீஜன் அழிந்தான். முடிவு என்னன்னா, ஈகோ அதிகமா இருந்தா அது நம்மையே அழிச்சிடும். சிறிய தவறுகள் கட்டுப்படுத்தலனாலும் பெருசா ஆகிடும். ரத்த பீஜனை அழிச்ச பிறகு காளியம்மா கோபம் குறையவே இல்லை. என்ன ஆனிச்சு? பார்ட் 2ல பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.